தலைவரே, இன்னைக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போகாம எதுக்கு இங்க கூட்டு வந்தீரு? அதானே, இந்த இடத்த பார்த்தா ரோட்ல பெரிய பெரிய குழாயா கிடக்கும்ல, அது மாதிரில இருக்கு. இது என்ன இடம்னு சொல்லுங்க தலைவரே. ஏம்மா அவசரப்படாதீங்கம்மா, ஒவ்வொருத்தரா கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுதேன். இது என்ன இடம்? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? எதுக்கு இத்தனை குழாயா கிடக்கு? இதெல்லாம் குழாய் கிடையாது செல்லத்தாயக்கா, இதெல்லாம் ரூமு, கேப்சியூல் ரூமுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக கிடக்கு பார்த்தீங்களா, அவ்வளவு ஒவ்வொரு ரூமு தான். இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். ஏன் தலைவரே, ஹோட்டல்ல தங்க கூடாதுன்னு விரட்டி விட்டாங்களா? அதான் அந்த குழாயில தங்க வைக்கிறோ? யாரும் விரட்டி விட்டு இங்கே கூட்டிகிட்டு வரல, இது பூரா வாடகைக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாரும் இதில் தங்க வைக்கலான்னு கூட்டு வந்தேன். புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல அழகாக இருக்கும், தங்குனீங்கன்னா ஜாலியாக இருக்கும். சரி, ஒரு நாளைக்கு ராத்திரி எல்லாரும் இங்கே தங்கிக்கிடலாமேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அப்படியா? இந்த டியூப்புக்குள்ள தான் இன்னைக்கு தங்க போறோமோ? ஆமாம்மா, இந்த டியூப்பு மாத்திரை குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தியா, மாத்திரையெல்லாம் கேப்சியூல்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இதுவும் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இதுக்கு பேரெல்லாம் கேப்சியூல் ரூமுன்னு பேர். இங்கே இதே மாதிரி கெட்டி கெட்டி நிறைய வாடகை கொடுதாங்க, நிறைய பேர் வந்து இங்கே தங்குவாங்க. அதான் சரி உங்களையும் இன்னைக்கு இங்கே தங்க வைக்கலாமேன்னு பார்த்தேன். தலைவரே, குழாய்க்குள்ள ரெண்டு பக்கமும் அடைச்சிருக்கும்ல, உள்ள தங்கணும்னா மூச்சு முட்டி செத்துற மாட்டோமா? ஏசி போட்டிருக்காங்கம்மா, மூச்செல்லாம் திணறாது. நீங்கள் போய் நல்லா ஜாலியாக தூங்கலாம். உள்ள பெட்டு தலகாணிலாம் இருக்கும், பேசாமல் படுத்துக்கிடலாம் உள்ளே போய். அப்படியே தலைவரே, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிரு? இது ரொம்ப நாளாக இருக்குது, நம்ம இன்னைக்கு தானே வந்திருக்கோம். அது சரி, நம்ம பொருள் எல்லாம் அங்க இருக்கே, அதெல்லாம் யார் எடுத்துட்டு வருவா? அதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம்மா, நம்ம தான் நாளைக்கு காலையில் போயிடுவோமே. அப்ப ராத்திரி மட்டும் தான் இங்க தங்க போறோமா? ஆமாம்மா, இன்னைக்கு இங்கே ஒரு நாளைக்கு தங்கி பார்ப்போமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கெல்லாம் வாடகை எவ்வளவு? அதெல்லாம் கொஞ்சம் விலை குறைதான், ஒரு 500 600 தான் வரும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதம்மா, கடைசியில் நம்ம கணக்கு பார்த்துக்கிடுவோம். சரியா? இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ போய் ஜாலியாக தங்குங்க. எப்படி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரூமா? அப்படியெல்லாம் இல்லை அத்தை பாட்டி, 2 ஆள் தான் உள்ளே தங்க முடியும். அதனால 2 ஆள் படுத்துக்கோங்க, 2 பேருக்கு ஒவ்வொரு ரூமுன்னு போட்டிருக்கேன். அப்ப நாங்க எப்படி தங்க? பிள்ளைல தனியா போடவா, இல்ல நான் ஒரு பிள்ளைய எங்க வீட்டுக்காரர் ஒரு பிள்ளைய தனியா வச்சுக்கிடவா? ஒன்றும் தெரியலையே. அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கம்மா. 2 பேருக்கு ஒரு ரூமுன்னு கணக்கு போட்டு நான் இங்கே இருக்கிற ரூமை பூரா போட்டுட்டேன். நீங்கள் போய் தங்கிக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி தலைவரே, ஏதோ புதுசு புதுசா செய்தீரு. சரி, நாங்க எல்லாம் தங்கிக்கிடுதோம். எங்களுக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. போயிட்டு வாங்க. ஆட்டோ அத்தை பாட்டி, எல்லாரும் போய் ரூமை பாருங்க, நான் போய் மற்ற ஆட்களையும் அனுப்பி விடுதேன். ஆட்டோ ஆட்டோ. இந்த நல்லி எலும்பு தலைவர் ஏதாட்டும் ஒன்று பண்ணிக்கிட்டே கிடக்காரு. சரி, நம்ம போய் ரூமை எட்டி பார்ப்போம். ஐ, ரூமு நல்லா தான் இருக்கு. என்னடி, எப்படி இருக்கு? ஏக்கா, நல்ல குளு குளுன்னு நல்லா சூப்பராக இருக்குக்கா. சரிடி, அப்ப இருட்டட்டும். இருட்டின பிறகு ரூமுக்குள்ள போய் படுப்போம். அது வரைக்கும் நம்மளுக்கு உள்ள இருக்க முடியாது, வெளியவே எங்கேயாவது சுத்திட்டு அலைவோம். சரி, அப்போ நான் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். வாங்க, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. இதுதான் ரூமாக்கும் முட்டிக்கிட்டு முழிச்ச மாதிரில இருக்கு. என்ன சொல்லுத? ரூம் மாதிரி இல்லையா? சின்னோண்ட கிடக்கு, இதுல எப்படி இருக்கு? தள்ளிக்கோ, நான் பார்க்கேன். ஏன் அவசரப்படுத? நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறு. நீ எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருப்ப? நான் பார்க்க வேண்டாமா? பாரு தாயே, பாரு, நல்லா பாரு. ஆமா, சின்னதா தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? என்ன சொல்லுது? ஆமா, அங்க ரூம்ல நம்மளுக்கு படுக்கிறதுக்கு பெட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி, இங்கேயாவது நல்ல பெட்ல படுக்கலாம்ல. அது இல்லாம அங்க பேய் வேற வந்துச்சு, அதுவும் நம்மளை பார்த்து விரட்டிக்கிட்டு வருது. அங்க நிம்மதியா தூங்க முடிஞ்சுதா? இங்கேயாவது நல்ல ஒரு நாளைக்கு நிம்மதியா தூங்கலாம்ல. ஆமா ராதா, நீ சொல்லுறது கரெக்டு தான். இங்கதான் நம்ம நிம்மதியா தூங்கணும். அன்னைக்கெல்லாம் பேய் விரட்டு விரட்டுன்னு விரட்டி ராத்திரி பூரா தூங்கவே கிடையாது. இன்னைக்காவது நல்லா தூங்கிடணும். சரி, எப்படி ரூம் போட்டிருக்காங்களா? 2 ஆளுக்கு ஒரு ரூம்னு போட்டிருக்காங்களாம். அதை லட்சுமி சொல்லிக்கிட்டே போனாலே, எனக்கு காதுல விழுந்துச்சு. அப்படியா? அப்பன்னா நானும் என் மவனும் ஒரு ரூம்ல படுத்துக்கிடுவோம், நல்ல ஜாலியா இருக்கும். அப்ப நானும் என் மவன் கூடயே படுக்கணும்? அந்த பைய காலை தூக்கி தூக்கி மேல போடுவான். அதுக்கு என்னமா செய்ய முடியும்? காலை தூக்கி போடுறதுக்காக பெத்த பிள்ளைய ஒதுக்கியே வைக்க முடியும்? சரி சரி, நான் அவனை ஒரு வாரமா படுக்க போட்டுட்டு நானும் படுத்துக்கிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எல்லாவளும் சாப்பிட போயிட்டாளுங்க, நம்மளுக்கு வயிறு பசிக்கல. எப்ப சாப்பிட? துட்டு இருந்தா தானே சாப்பிட முடியும். என் மவன்லாம் அந்த கூட்டத்து கூட சாப்பிட போயிட்டான். என் மவனும் சாப்பிட போயிட்டான். அவளுக்கு மறக்காம பிள்ளைகளை சாப்பிட கூட்டிட்டு போயிருந்தாளுங்க, அது வரைக்கும் சந்தோஷம்.
அப்ப நம்ம சோத்துக்கு என்ன செய்ய? இரு யோசிப்போம். மத்தியானம் லட்சுமி குடும்பத்திட்ட இருந்து பக்கெட் நிறைய பிரியாணி ஆட்டையை போட்டு வந்து தின்னாச்சு. ராத்திரிக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இப்படியே ஒவ்வொரு நேரத்துக்கும் ஆட்டையை போட்டு தின்னுக்கிட்டு அலைய முடியுமாம்மா? என்ன செய்ய, நம்ம நேரம் அப்படி இருக்கு. நம்ம அந்த நிம்மி பிள்ளையை நம்பி வந்தோம். வந்த இடத்துல அவ கையை விரிச்சிட்டா. இப்ப என்ன செய்ய? இப்படித்தான் நம்ம பிச்சை எடுத்துக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. ஒரு 500 ரூபா துட்டு கூடல இல்லாம வந்திருக்கே. எங்க வீட்டுக்காரர் அப்பமே சொன்னாரு துட்டு கொண்டுட்டு போன்னு. நான் தான் கேட்கல. அந்த நிம்மி பிள்ளை தந்துரும் வேண்டாம் துட்டுலாம் எதுக்குன்னு சொல்லி வச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் எனக்கு தேவையாம்மா? உன் புருஷனாவது துட்டு வேணுமான்னு கேட்டாரு. என் புருஷன் அந்த குடிகார பையன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட இருக்கிற துட்டை பூரா புடுங்கிட்டுல விட்டான். சரி வா, அந்த கதையை பேசி என்ன செய்ய? போய் சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். இப்படியே ஒவ்வொரு நேரம் சாப்பாட்டுக்கும் தெரு தெருவா அலைய வேண்டியிருக்கே. இந்த ராணிகிட்ட போய் அவன் மவனை பத்தி சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா தலைவர் பேசவே விடமாட்டேக்காரு. பேசும் போதெல்லாம் குறுக்க வந்து கூட்டிட்டு போயிருந்தாரு. சரி தலைவர்கிட்டையாவது போய் துட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அவரும் கையில சிக்க மாட்டேக்காரே. சரி விடு, மத்தியானம் நம்ம ஆட்டையை போட்டு தின்னோம்ல, அதே மாதிரி இப்பவும் ஆட்டையை போட்டு திம்போம். இது என்ன ரூம்ல தனியா கொண்டு வந்து போட்டாங்க? எனக்கு இந்த டூருக்கு வந்ததே பிடிக்கல. எங்க பார்த்தாலும் நான் மட்டும் தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து அலையுதாங்க. நான் மட்டும் ஏன் தனியா இருக்கேன்னு எனக்கே தெரியல. இந்த செல்வியக்கா ராதா கூட சுத்தலான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் என்கிட்ட துட்டை புடுங்குறதுலயே குறியா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் துட்டுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் துட்டே கொடுக்க மாட்டேன். சரி நம்ம எதுக்கு உள்ளேயே கிடக்கணும்? வெளியே போய் கொஞ்ச நேரம் நிப்போம். வெளியே எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, அது வேடிக்கை பார்த்துட்டாவது வருவோம். இந்த ஆரஞ்சு மண்டையனுக்கு மத்தியானம் பர்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்தேன். அதுக்காண்டியாவது என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்ல. சரி அவன் எங்க இருக்கான்னு பாப்போம். ஹாய், நீங்களா? நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க? இங்கேயும் வந்துட்டீங்களான்னா என்ன அர்த்தம்? நான் நேத்து போட்டிங் போன இடத்துல உங்களை பார்த்தேன். இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பார்த்தேன். இப்பவும் பார்க்கேன் பாத்தீங்களா? அதனாலதான் கேட்டேன். அப்படியா? என்னை பாத்தீங்களா? ஆமா, நீங்க தனியா நின்னுட்டு இருந்தீங்க. நான் உங்களை பார்த்தனே. நீங்க யாரு? என்கிட்ட வந்து எதுக்கு பேசுதீங்க? என்ன மேடம் இது? ஒரு பொண்ணை ஒரு 2 நாள்ல 3 தடவை பார்த்துட்டேன். அதனால சரி ஒரு ஹாய் சொல்லிட்டு போவோமேன்னு வந்தேன். அப்படியா? சரி ஹாய் சொல்லிட்டீங்கல்ல, இடத்த காலி பண்ணுங்க. மேடம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் மேடம். இங்க பக்கத்துல தான் வீடு இருக்கு. இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், அதான் உங்களை பார்த்தேன். அப்படியா? சரி போயிட்டு வாங்க. ஏன் மேடம் விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்க. சரி நான் போறேன். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்களேன். என் பேர் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்ன மேடம் ஒரு பேரை கேட்ட கூட சொல்ல மாட்டேங்க. என் பேரு பாஸ்கர், எல்லாரும் பாஸ்கின்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? என் பேரு நிர்மலா, எல்லாரும் நிம்மின்னு கூப்பிடுவாங்க. பாஸ்கி நிம்மி பேர் பொறுத்த நல்லா இருக்குல்ல மேடம்? என்னது பேர் பொறுத்து நல்லா இருக்கா? ஆமா மேடம், 2 நாளா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க அழகா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுதேன், நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா மேடம்? உங்க லவர் கூடயே வந்திருக்கீங்க? இல்ல, அவன் அவளவர் கூட வந்திருக்கான். நான் தனியா தான் வந்திருக்கேன். என்ன மேடம் இது இப்படி சொல்றீங்க? அவர் லவர் கூட வந்திருக்காருன்னா நீங்க எதுக்கு அவரை பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்க இடத்த காலி பண்ணுங்க. நான் பார்த்தேன் மேடம், நீங்க ஒருத்தர் பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்களே. இன்னைக்கு மத்தியானம் நான் உங்களை பார்த்தேன். அப்படியா? அவர்தான் நான் லவ் பண்றேன். என்ன மேடம் இது கொஞ்சம் கூட ஜோடி பொருத்தமே இல்லை. நீங்க எப்படி அவரை லவ் பண்ணுவீங்க? நம்ம 2 பேரும் லவ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பாத்தீங்களா, உயரம் உடம்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அவங்கிட்ட பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கு, உன்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு அக்கா இருக்கா, அக்கா வீட்டுக்காரு, அக்கா குழந்தை எல்லாரும் இருக்காங்க. ஆனா சொந்த வீடு மட்டும் இல்லை. நான் நல்ல வேலை பார்க்க இனிமேதான் வீடு கட்டணும். வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டுன்னா அந்த ஊர்ல வீடு கட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வீடு கட்டவே இல்ல, அதுக்குள்ள வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எனக்கெல்லாம் வீடு பெரிய வீடா இருக்கணும், அப்பதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வீடு சீக்கிரம் கட்டிடலாம் மேடம். சீக்கிரம் கட்டுனா அந்த சிம்ரன் வீடு மாதிரி கட்டுவியா? சின்ன வீடா தானே கட்டுவ. எனக்கு பெரிய பங்களா மாதிரி வீடு வேணும். நீ தூர போ, நான் ஆரஞ்சு மண்டையனே கட்டிக்கிடுதேன். சரி, அதுக்கு பிறகு உங்க இஷ்டம். நான் போயிட்டு வரேன். யார் இவன்? திடீர்னு
ஆமா பாத்திமா, நானும் பார்த்ததே இல்ல. ஒரு ஆளுக்கு 2 ரூமாமே. நம்ம இருக்கிற உயரத்துக்கு இந்த 4 பேரும் படுத்தாலே இந்த ரூம் பெருசா இருக்கே. அப்ப நம்ம 4 பேர் இந்த ரூம்லயே தங்கிக்கிடுவோமா? ஆமாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடுவோம். எதுக்கு வீணா போட்டு ஒரு ரூமுக்கு வாடகை கொடுக்கணும்? சரி பாத்திமா, நீ சொல்றது சரிதான். அப்ப நம்ம எல்லாரும் இந்த ரூம்லயே படுத்துக்கிடுவோம். ஏ பிள்ளைகளா, சாப்பிட்டது போதுமில்ல? வயிறு நிறைஞ்சிட்டுல்ல? வேற ஏதாட்டு வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்தோம். நம்ம மாணிக்க என்னாச்சியும் தலைவர் என்னாச்சியும் நம்மளுக்காண்டி நல்ல செய்யுதாக. நம்ம அவங்களுக்கு காலம் பூரா நன்றியோட இருக்கணும். ஆமாங்க, பிள்ளைகள் படிப்பு செலவு, நம்ம வீட்டு செலவு எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டுதாங்க. அதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்தில் வேலை செய்யுதோம். ஆனால் நம்மக்கிட்ட ரொம்ப வேலையும் வாங்க மாட்டேக்காங்க பார்த்தீங்களா? கொஞ்சமாக வேலை செய்ய வச்சுட்டு நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டுதாங்களே. ஆமா பாத்திமா, நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்ச போதும். இப்போ நாங்கள் நல்லா படிப்போம்ப்பா. சரி மவனே, நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆயிரு. உங்கள் அப்பா மாதிரி பேரில் துபாய்க்காரன்னு வைக்காம நீங்கள் 2 பேரும் உண்மையாகவே துபாய்க்கு போயிருங்க. சரிம்மா, நாங்கள் 2 பேரும் நல்லா படிப்போம். சரி பிள்ளைகளா, நேரம் ஆயிட்டு நல்லா படுத்து தூங்குங்க. நாளைக்கு போய் சுத்தி பார்க்க போகணும்ல. சரிப்பா, படுத்து தூங்குதோம். நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு கிடக்காங்க. நம்ம அந்த கூட்டத்துக்குள்ள கிடக்க முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோமா? டீ கடை ஒன்றும் இருந்த மாதிரி தெரியலையே, எங்க போய் டீ குடிக்க? என்ன, அந்த அங்கனுக்குள்ள சைக்கிள் வச்சுட்டு ஒரு ஆள் நிக்காரு, டீ வச்சிருக்காரு. கேட்டு வந்தேன், அதான் உங்களெல்லாம் கூப்பிட வந்தேன். வாங்க போய் டீ குடிச்சிட்டு வருவோம். அப்படியா? டீ இருக்கா? இப்போதான் நிம்மதியா இருக்கு. ராத்திரிலாம் டீ குடிக்காம தூக்கமே வர மாட்டேக்கி. நம்ம 4 பேர் மட்டுமா போகணும்? வேற யாராவது வந்தா கூட்டு போலாம்ல? அப்படியே போவோம். ஒவ்வொரு ரூமா இருக்குல்ல, யாராட்டும் வெளியே நின்னாங்கன்னா கூட்டு போவோம். அதுவும் கரெக்டு தான். வாங்க அப்படியே போவோம். டீ காபி, டீ காபி, டீ காபி, சூடான டீ காபி, சுக்கு காபி, பால் எல்லாம் இருக்கு. டீ 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 காபி 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 காபி. அண்ணாச்சி, டீ இருக்கா? இருக்கு அண்ணாச்சி, எத்தனை வேணும்? ஒரு 5 டீயே போடுங்க. இந்த இருங்க, போட்டு தரேன். என்ன பொக்கவாய் தாத்தா, நீங்களும் நம்ம ஊர் லேடிஸ் கூட சேர்ந்து ஒரே ஆட்டம் போட்ட மாதிரி கிடந்துச்சு. நான் ஆட்டம்லாம் போடலப்பா, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். 2 பாட்டு பாடுனேன், அவ்வளவுதான். அவங்க தான் ஆடிட்டு கிடந்தாங்க. நீங்க மட்டும்தான் இந்த ஊர்லயே ரொம்ப ஜாலியா இருக்கீங்க தாத்தா. என்னப்பா செய்ய, வாழ போறது கொஞ்ச நாள் தானே. அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயிருவோமேன்னு பார்க்கேன். அப்படித்தான் இருக்கணும் தாத்தா. வாழ்க்கையை நல்லா ரசிச்சு வாழணும். வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ற மாதிரியா இருக்கு? வாழ்க்கை தான் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டில் எவ்வளோ பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து டூருக்கு வந்திருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமாப்பா, 3 நாள் போனதே தெரியல. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எனக்கெல்லாம் ஊருக்கு போக விருப்பமே இல்லைப்பா. இப்படியே சுத்திக்கிட்டு அலைஞ்சா நல்லா இருக்கும். இப்படியே சுத்திக்கிட்டு அலையணும்னா துட்டுக்கு எங்க போக? சம்பாதிக்கணும்ல. ஊருக்கு போனா தானே சம்பாதிக்க முடியும். தலைவர் என்னாச்சு, நாளைக்கு எங்க சுத்தி பார்க்க போறோம்? நாளைக்கு ஊட்டியில் இருக்கிற மிச்ச இடத்த பூரா பார்த்துடணும். டீ ஃபேக்ட்ரி இருக்கு, தொட்டபெட்டாக்கு போகணும், அது இதுன்னு நிறைய கிடக்கு. அதெல்லாம் நாளைக்கே பார்த்து முடிச்சிருவோம். நாளை கழிச்சு வந்து பிளாக் தண்டருக்கு கூட்டிட்டு போலான்னு பார்க்கேன். தீம் பார்க்கு போகணும், தீம் பார்க்கு போகணும்னு கேட்பாளுகள்ல, அதனால நாளை கழிச்சு அங்கே கூட்டிட்டு போயிடுவோம். பிறகு ராத்திரி வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். தொட்டபெட்டானா மலை உச்சி தானே? ஆமாப்பா, அங்கேருந்து பார்க்க ஊரே தெரியும், நல்லா இருக்கும். நான் போயிருக்கேன். நானும் நெட்டமாவை கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், வரவே முடியல. இப்போ மாட்டு வந்தோமே. முதல்ல காலையிலே டீ ஃபேக்ட்ரியை போய் சுற்றி பார்த்துருவோம். காலையில் 9 மணிக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன் சுற்றி பார்க்கறதுக்கு. போயிட்டு அதுக்கு பிறகு தொட்டபெட்டாக்கு கிளம்புவோம். தொட்டபெட்டா ரொம்ப தூரத்தில் இருக்கோ? இல்லை தாத்தா, ஒரு அரை மணி நேரம் தான், டக்குன்னு போயிடலாம். சரி, அப்போ நாளைக்கு ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு நாளை கழிச்சு ஊருக்கு போகிறோமா? நாளை கழிச்சு இருக்குல்லப்பா, பிளாக் தண்டர் போகணும்னு சொன்னோம்ல. போயிட்டு சாயந்தரம் தான் கிளம்ப போகிறோம். எப்படியும் ராத்திரி ஆயிரும். சாயந்தரம் அங்கேருந்து வந்துடுவோம். பிறகு நம்ம ரூமில் வந்து துணிமணியெல்லாம் அள்ளிட்டு போகணும்ல. எப்படியும் ராத்திரி ஆயிரும். பிளாக் தண்டர் மேட்டுப்பாளையத்தில் தானே இருக்குது? ஆமாப்பா, மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். போயிட்டு அதுக்கு பிறகு அங்கே சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்துட வேண்டியதான். ரூம் வாடகை அது இதுன்னு ரொம்ப கொடுத்துருப்பீங்கல்ல, எவ்வளோ ஆச்சு என்னன்னு கணக்கு போட்டு சொல்லுங்க. ஊரில் போய் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருதோம். கணக்கு கிடக்குப்பா கணக்கு, அதை மெதுவாக பார்த்துக்கிடுவோம். நாம் ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதே போதும். ஆமாண்ணாச்சி, நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காண்டி தானே நம்ம கஷ்டப்பட்டுட்டு கிடக்கோம்.
வருஷம் பூரா ஊரில் தானே கிடக்காக, வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கூட்டிகிட்டு வந்தால் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்லப்பா. அதுக்கு தான் செலவை பற்றி கவலைப்படாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுதேன். சே, டூர் முடிஞ்சு போகணுன்னாலே கவலையாக இருக்கு. எல்லாரும் இங்கே ஒன்றாவே கிடந்துட்டோம்ல, அதான் ஊருக்கு போகணுன்னொன்னே கவலையாக இருக்குது. சரி, என்ன செய்ய, ஊரில் போய் ஆளாளுக்கு பொழப்ப பார்க்கணும்ல. அடுத்து குற்றால சீசன் வரும்ல, அப்போ வேணா குற்றாலத்துக்கு போகுமா? போவும்பா, போன வருஷமே குற்றாலத்துக்கு கூட்டு போகணும்னு நினச்சேன், போக முடியாமல் போயிட்டு இந்த வருஷம் போயிடுவோன்னு. குற்றாலத்துக்குன்னா ரொம்ப செலவாகாதுல்ல, நம்ம ஊர்ல இருந்து எப்படியும் 2 மணி நேரத்தில் போயிடலாம்ல. அதனால காலையில் போனால் சாயந்தரம் வந்துடலாமா? காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்தால் எல்லா அருவியிலையும் போய் குளிக்க முடியாதுல்ல. ஒரு நாளைக்காவது அங்கே தங்கணும். அப்போ தான் நல்லா எல்லா அருவியிலையும் குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலாம். சரி, அப்போனா இந்த வருஷம் குற்றாலத்துக்கு டூர் போட்டுருவோம். ஒரு நாள் தங்குற மாதிரின்னா யாருக்கு என்ன செலவாகும்னு பார்த்து விசாரிச்சு சொல்லுதேன். சரியா? இது ஏப்ரல் மாதம் தானே, நம்ம ஆகஸ்ட் மாதம் தான் போவோம். இன்னும் 2-3 மாதம் கிடக்குல்ல. நானும் அப்போ இந்த 2-3 மாசத்துல நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்து உடம்பெல்லாம் நல்லா தேத்தி வைக்கணும். எதுக்கு எதுக்கு உடம்ப தேத்த போறீரு? இல்ல, மங்கம்மா எப்போ பார்த்தாலும் என்னைய சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி ஏதாட்டும் ஒன்று சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கா. நல்லா அவ முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு கச்சேரி நடத்தி காட்டலான்னு பார்க்கேன். குற்றாலத்தில் அருவியில் வேற போய் நல்லா குளிக்கணும்ல, அதுக்கு தான். என் நேரமும் மங்கம்மா மங்கம்மான்னு சுத்திக்கிட்டு அலையுதீரு. பட்டம்மா பாட்டி சத்தம் போட மாட்டாங்களா? பட்டம்மா என் பொண்டாட்டி, அவ சத்தம் போட தான் செய்வா. அதுக்கு என்ன செய்ய முடியும்? மங்கம்மா என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவளை விட்டு கொடுக்க முடியுமா? இந்த ஊர்லயே நீங்க தான் தாத்தா நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கீரு. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புன வேணும்ப்பா. அதெல்லாம் எனக்கு நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு பட்டம்மாவும் மங்கம்மாவும் சேர்ந்து உங்களை ரோட்ல ஓட விட்டு அடிக்க போறாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒய்யாம அடிச்சுக்கிட்டு தான் கிடக்காளுங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா? அதெல்லாம் தொடச்சு போட்டு போய்கிட்டே இருக்கணும். எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான். மங்கம்மா எப்படி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனாங்க, அந்த கதையை சொல்லுங்க. அது ஒரு பெரிய கதைப்பா. சின்ன வயசுல இருந்தே மங்கம்மாவும் நானும் ஒன்னா படிச்சோமா. அவளும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பிறவு என்ன, மங்கம்மான்னா எனக்கு உயிர். அவளுக்கு ஆண்டி நான் என்னன்னாலும் செய்வேன். அப்புறம்தான் தெரிஞ்சது சரி அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. அதுக்கு இடையில எங்க வீட்டுல என்னைய கட்டாயப்படுத்தி பட்டம்மாவை கொண்டு வந்து கெட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய, வாழ்க்கை அப்படியே போயிட்டு. இருந்தாலும் மங்கம்மாவை மறக்க முடியுமா? அப்போ அத்தை பாட்டியும் சேர்ந்து உங்களை லவ் பண்ணாங்களோ? இல்லையே, முருகேசன் என் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பா. மற்றபடி அவ என் கூட எதுவும் பேசுனதே கிடையாது. எனக்கு தான் அவளை பிடிக்கும். அதான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அப்புறம் எதுக்கு மங்கம்மா மங்கம்மான்னு பின்னாடி சுத்திக்கிட்டு அலையுதீங்க? அவளுக்கு என்னைய பிடிக்கலங்கிறதுக்காக 60 வருஷம் நட்பை விட்டு கொடுக்க முடியுமாப்பா? எனக்கு ஏதாவதுன்னா அவ வருவா, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். அது இன்னைக்கு மத்தியானம் கூட என்ன கதை நடந்துச்சு தெரியுமா? அந்த கிட்னி திருட்டு பயலுக இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து என்னைய தூக்கிட்டு போக பார்த்தானுங்க. தலையில வச்சு தூக்கிட்டானுங்க. அப்ப யாரு காப்பாத்துனா? ஏன் மங்கம்மால வந்து சண்டை போட்டு என்னைய காப்பாத்துனா. அப்படியா? இதெல்லாம் நடந்துச்சா? கிட்னி திருடனுக்கு இங்க வந்தானுங்களாக்கும்? ஆமாப்பா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்ல, மரமா இருந்துச்சு. அங்கதான் வச்சு தூக்கிட்டு போக பார்த்தானுங்க. தூக்கிட்டு போய் கிட்னியை தோண்டணும், ஆபரேஷன் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. நான் பயந்து போயிட்டேன். அப்பந்தான் மங்கம்மா வந்தா பாரு, ஒரு பெரிய ஜான்சி ராணி மாதிரி, ஒரு வீராங்கனை மாதிரி வந்தா. வந்து அவனுங்களை அடிச்சு தூக்கி தூர வீசிட்டு, ஏன் நண்பனையாடா இப்படி பண்ணுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைய காப்பாத்திட்டாளே. தலைவர் என்னாச்சி, ஊருக்குள்ள அந்த திருட்டு பயலுக்கு வந்துட்டானுங்க போல. வரட்டும், நான் போலீஸ் கமிஷனருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், அந்த பயலுக்கு இங்கே தான் சுற்றிக்கிட்டு அலையுதானுங்கன்னு. எங்கே போனாலும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு எதிரியாவே வந்து நிற்கானுங்க. அவனுங்களை இந்த தடவை சும்மா விடக்கூடாது. சரி தாத்தா, இன்னுமும் ஜாக்கிரதையே இருங்க. என்ன, இன்னொரு தடவை வந்து தூக்கிட்டு போயிட போறானுங்க. ஏன் மங்கம்மா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன ஆனாலும் அவ வந்து காப்பாத்துவா. ராதா, நல்ல இட்லி வாங்கிட்டு வந்திருக்க. இட்லி எங்க கிடைச்சது? இட்லி எங்க கிடைக்கும்? ஆட்டையை போட்டுட்டு வந்ததுதான். ஆட்டையை போட்டுட்டு வந்தியா? இட்லி எப்படிமா ஆட்டையை போட்டுட்டு வந்த? பார்சல்லாம் கட்டி இருக்கு. அது ஒரு ஆளு பார்சல் வாங்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு
அப்படியே ஓடிரும். உனக்கு தான் பார்க்கணும். நான் ஊருக்கு போன பிறகு ஏதாட்டு வேலைக்கு போலான்னு இருக்கேன். நீ காலம்பூரா இப்படித்தான் சொல்லிக்கிட்டு அலைவ, ஆனா ஒரு வேலைக்கும் போன பாடு இல்லையே. பெயிருவேன். இந்த தடவை வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்கேன். கையில சுத்தமா காசே கிடையாது. வீட்டு வேலைக்கு எதுக்காவது ஒண்ணு போனா தான் நம்மளுக்கு சரிப்பட்டு வரும். ஏதாட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துருவேன். இட்லி வாசம் மூக்க தொலைக்கி என்ன தனியா உட்காந்து தின்னுகிட்டு இருக்கீங்க? தனியா உட்காந்து திங்காம 10 பேரை கூட்டத்துக்கு சேர்த்தா திங்க முடியும்? ஏன் நாங்க திங்கிறத பார்த்து கண்ணு வைக்கீரு? நீங்க எல்லாம் திங்காமையே அலைதீங்க. சாப்பிட்டாச்சுமா, சாப்பிட்டாச்சு. நல்ல வயிறு நிறைய கோழிக்கறி, இட்லி, குடல் குழம்பு, புரோட்டா, அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. வயிற்றுச்சல கிளப்புறதுக்குன்னே வருவானுங்க போல. என்னம்மா என்னமோ சொல்ற மாதிரி இருக்கு? ஒன்னும் சொல்லலையே. நீங்க போங்க, நாங்க சாப்பிடணும். என்னம்மா இது, வந்த ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிடுறீங்களான்னு கேட்க கூட மாட்டீங்களா? இதெல்லாம் நம்ம பண்பாடா? இங்க பண்ணு திங்கவே வழி இல்லாம கிடக்கும். இதுல பண்பாடு ஒரு கேடா? என்னத்தம்மா உளறிட்டு கிடைக்கீங்க? உங்க பேச்சு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. உங்ககிட்ட இருந்தேன்னு எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். நான் போயிட்டு வரேன். எங்க அக்கா சூடா ஏதாட்டு சாப்பிட வாங்கி வைக்கேன்னா போய் சாப்பிட்டு வரேன். கிழவனை பாத்தியா? இப்பதான் கோழி குழம்பு குடல் கறின்னா இப்ப என்னடான்னா மறுபடியும் சாப்பிட போறேங்க. போட்டு விடு செல்வி. இன்னைக்கு லட்சுமிட்ட ஆட்டையை போட்டு பிரியாணி தின்ன மாதிரி நாளைக்கு மாலா குடும்பத்திட்ட ஆட்டையை போட்ட வேண்டியதான். அவட்டெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணுமா, இல்லைன்னா நம்ம தலையில மிளகா அரைச்சிருவா. சரி சீக்கிரம் சாப்பிட்டு முடி, நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன முக்கியமான வேலை? அவளுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு கிடக்காளுக, நம்மளும் அவளுக்கு கூட சேர்ந்து ஆட போறோமா? சீ, அவளுக்கு கூட எல்லாம் சேர்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. வேற ஒரு வேலை இருக்கு. என்ன வேலைம்மா? கொஞ்சம் சொல்ல. அந்த ராணியை போய் பார்க்க வேண்டாமா? ராணி அவளுக்கு கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு தானே கிடக்கா. அப்பெல்லாம் எல்லாரையும் போய் பார்ப்போம். எவ என்ன செய்யுதா, ஏதாட்டும் ஒரு ஐடியா சிக்குதான்னு போய் பார்ப்போம். சரி, சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம். எல்லாரும் வந்தாச்சாட்டி, ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? இன்னும் பட்டம்மா பாட்டி மீனுக்குட்டி வரல. செல்வி, ராதா, சேலக்கார பாட்டிலாம் வரலையே. பட்டம்மாவும் மீன் குட்டியும் காலு வலிக்குன்னு படுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. இருக்கிற ஆள்க மட்டும் ஆடுங்கட்டி. இல்லாத ஆள்களை பத்தி எது கவலைப்படுதீங்க? செல்விக்கு ராதாக்கும் தான் நம்மளை பார்த்தாலே ஆவாதே. ஆமாட்டி, ஆரம்பிங்க. நெருப்பு கூத்தடிக்குது, காத்தும் கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடா. அடி ராக்கம்மா கைய தட்டு. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. புது ராகத்தில் மெட்டுக்கட்டு. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. ஒரே பழைய பாட்டாவே பாடுவாங்கம்மா. சை, இந்த நெருப்பை பார்த்துட்டாலே நெருப்பு கூத்தடிக்குது தான் பாடணுமா? வேற ஏதாவது ஒரு நல்ல பாட்டா பாடுங்களேன். டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. பார்ட்டி 1 தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா? சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு. ஏ நண்பி, ஏ நண்பா, நீ விசிலடி என்னோடு. உடஞ்ச மேகமே மழையை பொழியுமே, கிழிஞ்ச விதையில் தான் காடு பிறக்குமே. இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே. இது திருப்பி கொடுக்கும் நேரம் மாமே. கத்தீரிக்கா கத்தீரிக்கா குண்டு கத்திரிக்கா. எந்த கடையில் நீ அரிசி வாங்குற, உன் அழகுல ஏன் உசுர வாங்குற? கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ, நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட்டு வேற யாரோ. எப்பா ஆடி ஆடி களைச்சு போயிட்டு கை காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் போய் தூங்குவோமா? ஆமாட்டி, இதுக்கு மேலே ஆடுனா எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவோம். சரி வாங்க போய் தூங்குவோம். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆட வேண்டியதானே? யோ பொக்கவாய் தாத்தா, நாங்கள் என்ன ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம்? விடிய விடிய இவருக்கு ஆடி காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரூமில் போய் தூங்குமையா. முருகேசா, வயசான காலத்தில் தூங்காமல் இப்படி ராத்திரியெல்லாம் ராக்கோழி மாதிரி முழிச்சிட்டு கிடந்தேன்னு வச்சுக்கோயேன், திடீர்னு ஹார்ட் வெடிச்சிரும். மருமோளே, நம்ம 2 பேருமா இந்த ரூமில் படுக்கணும்? ஆமத்தே, உங்கள் மகன் பிற கோழி முருகன் சித்தப்பா பிற பிரபு 3 பேர் சேர்ந்து அந்த ரூமில் படுத்துக்கிட்டுதாங்களாம். அப்படியாட்டி, சரி, அப்போ நம்மளும் தூங்குவோமா? இருங்கத்தே, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தூங்குவோம். பாத்ரூம் போகணுமா? நானும் வாரேன். பாத்ரூம் இல்லத்தே, அதை விட முக்கியமான விஷயம். அப்படி என்னட்டி முக்கியமான வேலை இருக்கு?
இந்த செல்வியும் ராதாவும் சேர்ந்து ஏதாட்டு திட்டம் போடுவாகத்தே. அவளுக்கு 2 பேரையும் எப்படியாட்டு போய் பார்க்கணும். என்ன செய்தாளுக என்ன யோசிக்காளுகன்னு பார்க்க வேண்டாமா? பாத்தியா செல்வி, இதுக்கு தான் உன்னை கூட்டு வந்தேன். இவளுக்கு எப்படி நம்மளை பத்தி பேசுறாளுகன்னு பாத்தியா? ஆமா ராதா, நம்மளை பத்தி இவளுக்கு திட்டம் போடுவாளுகன்னு சொன்னது கரெக்டா தான் இருக்கு. எந்நேரமும் நம்மளை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாளுக போல. மருமோளே, அந்த வீணா போன குந்தாணிகளை பத்தி நம்மளுக்கு என்ன பேச்சு? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், வா. சரி தே, அவளுகளை பத்தி நம்மளுக்கு என்ன, வாங்க நம்ம போய் தூங்குவோம். வீணா போன குந்தாணிகளா? இந்த கிழவி ஏன் இப்படி பேசுது? இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது செல்வி. அடிய குந்தாணிகளா, வெளியே நின்று அடுத்த ரூமை எட்டி பார்த்தது போதும். போகும்போது கதவை சாத்திட்டு போங்க.